அதிகாலை நடைப்பயிற்சியை பற்றி சொல்லிக்கிட்டே போகலாங்க. அதுக்கு வந்து ஒரு எண்டு கொடுக்க முடியாது. இங்கே நடந்து போயிட்டுருக்கிட்ட வந்து ஒரு பெர்மிஷன் நான் கேட்டேன். இந்த மாதிரி நடைப்பயிற்சியை பற்றி ஒரு பதிவு போடணும், உங்களை எடுத்துக்கலாமான்னு. தாராளமாக எடுத்துங்க சார்னாரு. இப்போ நான் அந்த பதிவு வந்து உங்களுக்காக தான் இந்த பதிவை போடுறேன். நடைப்பயிற்சியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு அரை மணி நேரம் நடந்தால் கூட போதுங்க. உங்களுக்கு வந்து அது கண்கள் வந்து ரொம்ப புத்துணர்ச்சி ஆகுது. உங்களுடைய மன அழுத்தம் வந்து நீங்குதுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொழுப்பு கரையுது, கை கால் வந்து ரொம்ப ஸ்ட்ரென்த் ஆகுது. இது மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாங்க. நடைப்பயிற்சியில் மகாத்மா காந்தி கூட நடந்தே தாங்க இந்த நாட்டுக்கு வந்து சுதந்திரம் வாங்கி கொடுத்தாரு. காஞ்சி மகா பெரியவா கூட பார்த்திங்கன்னா ஆன்மீகத்தில் வந்து ஒரு உச்ச நிலைக்கு வந்து இந்திய ஆன்மீகத்தில் வந்து பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணவர். அவர் கூட இந்தியா ஃபுல்லாக வந்து நடந்தே தாங்க போயிருக்கிறாரு. ஸோ நடக்கிறது வந்து சாதாரண விஷயம் கிடையாதுங்க. அது மிகப்பெரிய ஆற்றல் வந்து. இதில் என்ன விஷயம் பார்த்திங்கன்னா, மூச்சு பயிற்சி வந்து நடைப்பயிற்சியில் தாங்க இருக்குது. மூச்சு பயிற்சி மட்டும் கிடையாது, நிறையா விஷயங்கள் இருக்குதுங்க. ஓடினீங்கன்னா அது வந்து அது வேறு ஒரு விஷயத்தை உங்களுக்கு உடலுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கும். அது மாதிரி நடைப்பயிற்சியை பொறுத்த வரைக்கும் சொல்லிக்கிட்டே போகலாங்க. முடிவில்லாததுங்க. ஆரோக்கியம் மிகுந்தது. நடந்துக்கிட்டே இருங்க.